வணக்க மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 25 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடக்குது அப்டிங்கிறத பார்ப்போம். நம்ம சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய ஃபாலோ பண்ணி போறாங்க. எங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டு மல்லிகாவ பார்க்கறதுக்காக போறாங்க. இதனால சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய ஃபாலோ பண்ணி போறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவில்ல போயிட்டு வண்டிய நிப்பாட்ட, அப்ப சந்திரா ஆட்டோல வந்துகிட்டு இருக்கிறவங்க, "சாமுண்டீஸ்வரி எதுக்கு அவசர அவசரமா கோயிலுக்கு வந்தா? யார பார்க்கறதுக்கு வந்திருப்பா?" அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி கோயிலுக்குள்ள போயிட்டு நேரா மல்லிகாவ பார்க்குறாங்க. அப்ப சந்திரா ஓடி வந்து எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகாவை பார்த்து, "என்ன மல்லிகா? அவசர அவசரமா வர சொன்னா என்னாச்சு?" மல்லிகா கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி, "ஏன் இப்படி பண்ற? அதான் அந்த மகேஷ பத்தியும் அந்த மாயாவை பத்தியும் உனக்கு தெரியும்ல? அவங்க 2 பேரும் எப்பேர்ப்பட்ட ஃப்ராடு அப்படின்னு. அது தெரிஞ்சும் ஏன் கல்யாணத்தை நீ தொடர்ந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ செய்யறது ரொம்ப தப்பு." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "மல்லிகா, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்." அதே நேரத்துல சந்திரா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகாவை பார்த்து, "இங்க பாரு மல்லிகா, நான் ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." மல்லிகா கேட்குறாங்க, "என்ன பிளானோட பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல உன் பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்புறம் அந்த மகேஷ் நம்ம பொண்ணு ரேவதிக்கு தாலி கட்டிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இங்க பாரு, மரியாதையா நீ கல்யாணத்தை நிப்பாட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இல்ல மல்லிகா, நான் கல்யாணத்தை நிப்பாட்டல." இன்னொரு பக்கம் சந்திரா இதை பார்த்துட்டு, அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு அந்த மாயார் மகேஷ் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் இவ எதுக்காக இந்த கல்யாணத்தை தொடர்ந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சந்திரா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப மல்லிகா நேரா சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவசரப்பட்டு முடிவெடுக்காம இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டு. அவங்க 2 பேரையும் துரத்தி அடிச்சிரு." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அது இப்ப நடக்க போறது கிடையாது. கல்யாண நேரத்துல கண்டிப்பா நடக்கும்." மல்லிகா கேக்குறாங்க, "என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஆமா மல்லிகா, அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். நீ சொல்லிட்ட. ஆனா எதுக்காக நான் கல்யாணத்தை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டினா அந்த பரமேஸ்வரிக்கு தெரிய வரும். இதுவே அவளோட பேரன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் கரெக்டான நேரத்துக்கு நடக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன்னா, கடைசி நேரத்துல அந்த மாயாவையும் மகேஷையும் துரத்தி அடிச்சுட்டு, நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்." அப்ப மல்லிகா சொல்றாங்க, "இங்க பாரு, நீ சொல்றது சரிதான். ஆனா ரேவதியை பத்தி நினைச்சு பாத்தியா? அவ என்ன நினைப்பா?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என் பொண்ணு கண்டிப்பா என் பேச்ச மீற மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மல்லிகா, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லாத." அப்ப மல்லிகா கேக்குறாங்க, "இங்க பாரு, சரி ஒரு முடிவெடுத்த, ஆனா அவ நல்லவ இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் உனக்கு தெரியாத ஒருத்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பில்லையா?" சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, "அவன் எனக்கு தெரியாதவன்னு யாரு சொன்னது? என் வீட்டுல வேலை பார்க்கறானே டிரைவர் ராஜா, அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்." இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. என்னது, சாமுண்டீஸ்வரி அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா அப்படின்னு. அப்ப மல்லிகை கேக்குறாங்க, "இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, எனக்கும் அந்த டிரைவரை பிடிச்சிருக்கு. நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு சாமுண்டீஸ்வரி." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என் பிளான் இந்த வாட்டி மாறவே மாறாது. நான் கண்டிப்பா என் பொண்ணு ரேவதிய அந்த டிரைவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவன் இத்தனை நாளும் என் வீட்ல இருந்திருக்கான். கண்டிப்பா அவன் ரொம்ப நல்லவன் தான். பல விஷயங்கள்ல அவன் மேல தப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மேல உள்ள அந்த தப்பையும் சீக்கிரம் அவன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." இது கேட்டதோட நம்ம மல்லிகாவும், "சரி, நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. எனக்கும் அந்த டிரைவரை ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும். உன் பொண்ணுக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வை சாமுண்டீஸ்வரி" அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து, "மல்லிகா, நான் இப்போ ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்பேன். அதனால
நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. மல்லிகா கேக்குறாங்க. சொல்லு சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அந்த மாயாவையும் மகேஷையும் தெரியும்ல. சோ அவங்க 2 பேரும் நீ கல்யாணத்துக்கு வந்தீன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதனால அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால நான் ரேவதிக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் உன்கிட்ட கொண்டாந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறேன். இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ரேவதியோட நல்ல வாழ்க்கைக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல சாமுண்டீஸ்வரி. ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும் போதும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி மல்லிகா, நான் கிளம்புறேன். நான் வேற அவசர அவசரமா வந்துட்டேன். எங்க போனேன்னு கூட வீட்டுல சொல்லல. இதை கேட்டதோட மல்லிகாவும், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சந்திரா காதுல வாங்கிடுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அடி பாவி சாமுண்டீஸ்வரி, எல்லா பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்துல அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்றியா? இதை உடனேயே வந்துட்டு மாயா மகேஷ் கிட்டையும் அந்த சிவனாண்டி கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிய பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கு வந்ததோட கார்த்திக் கேட்குறாரு, எங்க மேடம் போயிட்டு வந்தீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டு வந்தேன். இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம். சரி, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கு மேடம். இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண ஊர்வலம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, தெரியும் டிரைவர். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவ. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த டிரைவர் ராஜாவுக்கு ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும், யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாவையும் அந்த மயில் வாகனத்தையும் காமிக்கிறாங்க. ராஜா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ள இது, எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, அவங்க 2 பேரை பத்தின விஷயத்த எப்பதான் இந்த கார்த்தி ப்ரூவ் பண்ண போறாருன்னு தெரியலையே. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. ராஜா கேக்குறாரு, சரி இதை பத்தி நம்ம கார்த்திகிட்ட பேசுவோம், அதான் நல்லது. ஏன்னா ரேவதியோட வாழ்க்கையில தெரிஞ்சும் அந்த மாதிரி 2 ஃப்ராடு கிட்ட நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுல்ல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தியை போய் பார்க்கறாங்க. கார்த்தி நேரா அந்த சிவனாண்டியை பார்த்து நம்ம ராஜாவை பார்த்து, சொல்லுங்க மாமா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏப்பா, உனக்கே தெரியும் அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு. அவங்கள பத்தின உண்மைகளை சீக்கிரம் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா காலம்தான் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் ஊர்வலம், நாளைக்கு காலையில கல்யாணம். என்னப்பா பண்ண போற? அப்ப கார்த்தி சொல்றாரு, பொறுமையா இருங்க, சரியான ஆதாரத்தோட தானே நிரூபிக்க முடியும். ராஜா கேக்குறாரு, இங்க பாருப்பா, ஒருவேளை நிரூபிக்க முடியலன்னா என்ன பண்றது? சாமுண்டீஸ்வரியுடைய பேச்சை நம்மளால மீற முடியாதே. கார்த்தி சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். ஆனா கவலைப்படாதீங்க, ரேவதியோட வாழ்க்கைய கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு நான் கொடுத்துட மாட்டேன். ரேவதியா கண்டிப்பா காப்பாத்துவோம், கவலைப்படாதீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, இங்க சொல்றதுனால நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம். இது கேட்டதோட கார்த்தியும், சரி இங்க கவலைப்படாம எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க, கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியாவது அந்த மாயாவையும் மகேஷையும் பத்தின உண்மைகளை வெளியில கொண்டு வரணும், அதுக்கு மல்லிகாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா மல்லிகாவை பார்க்க போறாங்க. பார்த்தா மல்லிகா வீட்டுல இல்ல. அப்ப நம்ம கார்த்தி நேரா அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, இங்க மல்லிகா டாக்டர் இருந்தாங்களே எங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, அவங்க ஒரு முக்கியமான வேலையா டெல்லிக்கு போயிட்டாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அவங்களுக்கு கண்கட்டு பிரிச்சாச்சா? அவர் சொல்றாரு, கண்கட்டெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே பிரிச்சாச்சு. அவங்க ஒரு முக்கியமான விஷயமா டெல்லிக்கு போயிட்டாங்க. திரும்பி வரதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும். இது கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருந்தாங்க, இப்ப அவங்களும் போயிட்டாங்களே, இப்ப எப்படி வந்து நிரூபிக்கிறது அப்படின்னு கார்த்திக் குழப்பமா வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா நேரா அந்த சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி நேரா சந்திராவை பத்தத்தோட, வா சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க ரிலீஸ் ஆன வந்த பிறகுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. இந்த சாமுண்டி சரி எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசுவா? சிவனாண்டி சொல்றாரு, அவ பேசிக்கிட்டு சந்திரா, இந்த கல்யாணத்தை தான் நம்ம நடத்த போறது இல்லையே. அப்ப சிவனாண்டி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணா அக்கா சரியான ஆளுங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்,
அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட தான் இவங்க 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த மல்லிகா டாக்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத சொல்லிட்டா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சொன்ன பிறகும் அப்புறம் ஏன் அந்த சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவ சரியான உஷாரான ஆளு. ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டுனா அந்த பரமேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் சம்மந்தம் பேசுவா அப்படின்ட்டு அவ என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி நடத்தி கடைசி நேரத்துல அந்த வீட்டுல இருக்கான் பாருங்க ராஜா, நம்ம எதிரி, அவனை வந்துட்டு ரேவதிக்கு தாலிக்கு கட்ட சொல்றதுதான் அந்த சாமுண்டீஸ்வரியோட பிளான். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு சிவனாண்டி. அப்ப அந்த சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? சந்திரா சொல்றாங்க, அவங்க அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் அமைதியா இருக்கான்னா அவ பக்கா பிளானோட இருக்காங்க. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு எதுவுமே தெரியாது, சுலபமா அவ பொண்ணோட வாழ்க்கைய எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ சரியான ஆளுங்க, அந்த சைடு சரியான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட சிவனாடிக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்ற இப்படி? இங்க பாரு, அந்த மாயா மகேஷுக்கு இந்த விஷயம் தெரியுமா? சிவனாண்டி சொன்னது கேட்டுட்டு மா சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க அதுக்கு 2த்துக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியாது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி அதுக்கு 2த்துக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லு, அப்பதான் அதுக்கு உஷாரா இருக்கும். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க, ஆனா அந்த மாயா சரியான ஆளுதான். எப்படியாவது மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடியணும். அப்பதான் நம்மளால அதுகளை பத்தின உண்மையெல்லாம் வெளியில சொல்லி அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்த முடியும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி ஃபர்ஸ்ட் அந்த மாயா மகேஷ் கிட்ட சொல்லு. சிவனாண்டியும் சரி, நம்ம சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது சந்திரா ஃபோன் பண்றாங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்க சந்திரா மேடம். சந்திரா சொல்றாங்க, உன்னை நேரடியா பார்க்கணும், சீக்கிரம் வா. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு வா. இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க, ஏதாவது ரொம்ப ஆபத்தா, என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, ஆமா ஆபத்தான விஷயம்தான், சீக்கிரம் வா. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ் அந்த சந்திரா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரவா. மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு வேற ஏதாவது பிரச்சனையா? அப்ப மாயா சொல்றாங்க, என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ அவசர அவசரமா கூப்பிடுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மகேஷ் சொல்றாரு, ஒருவேளை இந்த டிரைவரா இருக்குமோ? மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, வேற யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னு நீ எங்கேயும் போயிடாத, நம்ம இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும். இது கேட்டதோட மகேஷும் சரி யாரு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அப்புறமா மாயா வந்துட்டு நேரா சந்திரா இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட சந்திர நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு நீ ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கியிருக்க. மாயா கேக்குறாங்க, நான் என்ன ஆபத்துல சிக்கியிருக்கேன்? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு என்ன ஆபத்துல சிக்கியிருக்கேன்னு கூட உனக்கு தெரியல. 2 பேருக்குள்ள தொடர்பை பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. என்ன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா நீங்க 2 பேரும் என்ன மாதிரி தொடர்புல இருந்திருக்கீங்க அப்படிங்கறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப மாயா கேக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மல்லிகா டாக்டர் சொன்னா தானே? அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மல்லிகா டாக்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த மல்லிகா டாக்டர் என்ன சொன்னான்னா, அவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு தெரிஞ்சும் எதுக்காக இந்த கல்யாணத்தை நீ தொடர்ந்து நடத்த பாக்குற? கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொன்னான். ஆனா சாமுண்டீஸ்வரியோட பிளான் என்ன தெரியுமா? கடைசி நேரத்துல உங்க 2 பேரையுமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு அந்த ராஜா இருக்கான்னா அவனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த சாமுண்டீஸ்வரியோட பிளான். இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. என்ன மேடம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? சந்திரா சொல்றாங்க, ஆமா அதனாலதான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன். அந்த சாமுண்டீஸ்வரி கடைசி நேரத்துல தான் அந்த கார்த்திக்கும் அந்த ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. எப்படியாவது நீ தான் வேற ஏதாவது பிளான் பண்ணணும். அதுக்கு மாயா சொல்றாங்க, மேடம் நான் இந்த விஷயத்துல இறங்கியிருக்கேன், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் இந்த விஷயத்துல. சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்கிறது ஒரு வகையில நமக்கு நல்லதா போச்சு. சந்திரா கேக்குறாங்க, என்ன சொல்ற? அவ அமைதியா இருந்தா உனக்கு என்ன பெனிஃபிட்? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா மேடம் இப்போதைக்கு ரேவதி எங்க கையில இருக்கா, நாங்க என்ன சொன்னாலும் நம்புவா, அதனால சுலபமா அந்த ரேவதிய ஆஹ் ரே மகேஷ கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்றதுக்கு ஒத்துக்க வச்சிடலாம். ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கா பாருங்க, அவளை கண்டிப்பா ஏமாத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சந்திரா சொல்றாங்க, சரி ஏதோ ஒரு பிளான் பண்ற, ஆனா மகேஷுக்கும் ரேவதிக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கணும்.
அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்க போறது நாம தான். இது கேட்டதோட சந்திராவும் சரி இதுக்கும் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மாயாவும் சரிங்க மேடம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இதை கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, இவ என்ன இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நடத்திடுவாளோ, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ண, சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த மாய கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அவ அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலையே படலைங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, கவலைப்படலையா என்னம்மா சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, அவ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இந்த கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பத்தின உண்மைகளை நம்ம வெளியில சொல்ல போறோமே. சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க அவங்கள பத்தின உண்மைகளை வெளியில சொல்லி அதிக இடத்துலயே இந்த கல்யாணத்தை முறிக்கணும். அதுதான் நம்மளோட பிளான். இருந்தாலும் பாத்துக்கோங்க, அந்த மாயா நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறா. ஒருவேளை நம்ம கண்ணிலேயே மண்ணை தூக்கி வீசிட்டா என்ன பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் நடக்காது சந்திரா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க, அந்த சாமுண்டீஸ்வரிய இன்னும் 2 நாளையில நம்ம மண்ணோட மண்ணாக்க போறோம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டியும் சரி சந்திரா நான் போனை வைக்கிறேன், ஆனா அந்த மாயாவுக்காகலாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கடைசியில நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி அவ பொண்ண வாழை வெட்டி ஆக்கிதான் ஆகணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரி வேற பிளான் போட்டு அந்த டிரைவர் ராஜாவை தாலி கட்ட வச்சுட்டா என்ன பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கையும் விடக்கூடாது. நமக்கு உண்மை தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு உண்மை தெரிஞ்சிட்டு இல்ல, இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது. அந்த டிரைவர் ராஜாவை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க 2 நாளையில எப்படியாவது அவனை விரட்டி விட்டுட்டா அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சரி ரொம்ப நேரம் பேசினா உங்க வீட்டில் உனக்கு டவுட் வந்துடும், ஃபோனை வைக்கிறேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா வீட்டுக்கு போயிட்டு நேரா மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் நேரா மாயாட்ட, என்ன மாயா ரொம்ப அர்ஜென்ட்டா போனேன், என்னாச்சு? மாயா சொல்றாங்க, இங்க பாரு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லடா, அந்த சாமுண்டீஸ்வரி சரியான ஆளு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, நம்ம விஷயம் எல்லாமே அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துருச்சு, ஆனா தெரிஞ்சும் அவ அமைதியா இருக்கா பாரு. அதை கேட்டதோட மகேஷ்க்கு ஷாக்கு, என்ன நம்ம 2 பேரும் எப்படின்னு அவளுக்கு தெரியுமா? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா மகேஷ், தெரிஞ்சுதான் அவ அந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட பிளான் என்ன தெரியுமா? கடைசி நேரத்துல நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுட்டு அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த சாமுண்டீஸ்வரியோட பிளான். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு மகேஷ். இங்க பாரு மாயா, இப்ப கூட வேணாம், நம்ம போயிருவோம் வா. மாயா சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு பணம் தான் முக்கியம், பணம் இல்லாம 2 பேருமே சந்தோஷமா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது சந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு. மாயா இதை வச்சு எப்படி வந்து பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.